வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பட்ஜெட்ரி ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட ஷேர் வேல்யூவை பார்த்துடலாம். இதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.339 கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.000 கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா Redmi 8A. இந்த பாக்ஸை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வருது. இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனை பூட் அப் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸில் இருக்கிறது இப்போ பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு 1 year வாரண்டி தராங்க. அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைப் சி கேபிள், சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்ரி ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி மட்டும் தான் நம்மளுக்கு பட்ஜெட்ரியில் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் 5V அடாப்டர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ண. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் கேஸ் தரல. இந்த ஃபோனுக்கு நம்ம தான் கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பாக்ஸ் உள்ளே கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். நிறைய கம்பெனி பாக்ஸ் உள்ளே தான் தராங்க. இப்போ இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம், ஒரு டெடிகேட்டட் SD கார்டு கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்ட. டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.22 inches HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தரல, வெறும் ஃபேஸ் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 188 grams. இதோட கேமராவை பார்த்துடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 MP AI செல்ஃபியோட தராங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 12 MP தராங்க. Redmi 8Aல எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ்லாம் உடனே நீங்களே பாருங்கள். அந்த இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ஃபோனோட சாம்பிள் வீடியோவை போடுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் Redmi 8Aல ஷூட் பண்ணுறேன். இதோட ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ இதோட ப்ராசஸரை பார்த்துடலாம். நம்மளுக்கு Snapdragon 439 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு நார்மல் யூஸுக்கு வேணால் இது செட் ஆகும். நம்மளால் ஹெவியாக கேம்ஸ்லாம் ஆட முடியாது. இந்த மாதிரி PUBG, Call of Duty, Free Fireலாம் ஆட முடியாது. நம்மளுக்கு சாதாரண சின்ன சின்ன கேம்ஸ் வேணால் விளையாடலாம் இந்த ப்ராசஸருக்கு. இதோட OS பார்த்தீங்கன்னா MI UI கொடுத்துருக்காங்க வெர்ஷன் 11ஓட. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Android 9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பேட்டரியை பார்த்துடலாம். இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 18V ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 5V சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நார்மல் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பையாக நம்மளுக்கு 2 days வரைக்கும் வரும். கேமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 to 10 hours வரைக்கும் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB இன்டர்னல் 7000 rupeesக்கும், 3GB RAM 32GB இன்டர்னல் 7500 rupeesக்கும் விற்கிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா 500 rupees போட்டால் நமக்கு 3GB RAM வந்துடும். இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அநேகமாக எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.